வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. டிவைன் பவர் 9 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பேராசிரியர் சித்ரா. இந்த பதிவில் நம் போகர் சித்தரை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். போகர் சித்தர் புத்தகத்தை படிக்கும்பொழுது முழுவதும் முடித்த பிறகுதான் வைக்க முடிந்தது. ஏனென்றால் அவ்வளவு சிறப்பாக இருந்தது. என்ன என்பதை நம்ம இங்கே பார்க்கலாம். அது என்ன அவ்வளோ சிறப்பாக இருந்தது என்பதை நீங்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது பார்க்கலாம். ஒரு சிறிய பாடலை தெரிந்து கொண்டு அதற்கடுத்தது அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் தெரிந்து கொள்வோம். போகர் சிந்தான சித்துமுனி போகநாதன் சிறந்த 14 பேரில் உயர்ந்த சீலன், கத்தெனினும் காலங்கிநாதர் சீடன், கனமான சீனப்பதி குகந்த பாலன், முத்தான அதிசயங்கள் யாவற்றும் தான் மூதுலகில் கண்டறிந்த முதல்வன் சித்தன், நித்தமுமே மாசிலா கடவுள் தன்னை நீநிலத்தில் மறவாத போகர்தானே. அகஸ்தியர் 12,000. அகஸ்திய முனிவர் போக சித்தரை சீன தேசத்தவர் என்று கூறுகின்றார். காலங்கியின் சீடரான இவர் சித்தர்களில் முதன்மையானவர் என்றும், புலிப்பாணியின் குரு என்றும், இவருடைய தாய் தந்தையர் சீனாவில் பெண்களுக்கு துணிகளை வெளுத்து கொடுத்து பிழைத்து வந்தனர் என்றும் அகஸ்தியர் கூறுகிறார். சீன நாட்டில் உள்ள வெள்ளை நிற மக்கள் போகரின் மரபு என்றும் கூறுவதுண்டு. பால் குடிக்கும் பச்சிளம் குழந்தை பருவத்திலும் சில மாதங்கள் உடைய இளம் சிசுவாக இருந்தபோது போக குழந்தை பேசிய பேச்சுக்களை கண்டு தாயார் அதிர்ச்சி அடைந்தாள். மழலை சொற்களை மந்திர மொழியில் தாறுமாறாக உச்சரித்தும் ஞானத்தை உபதேசிப்பது போல பேசியும் வந்ததால் அவரின் தாயார் மிகுந்த வருத்தமுற்றாள். தன் மகனுக்கு புத்தி ஏதேனும் பேதலித்து விட்டதோ என்று வருத்தம் அடைந்தாள். தாயார் இவ்வாறு வருத்தம் அடையும் சமயங்களில், அம்மா, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? என்னை சாதாரண மனிதன் என்று நினைத்து கொள்ளாதே. நான் பிறவிக் கடலை கடந்து பெரும் பேற்றடைய பிறந்தவன். இந்த உலகம் முழுவதையும் சுற்றி வரப்போகிறேன். 7 கடல்களையும் கடந்து போகப் போகிறேன் என்றெல்லாம் பேசி அன்னையின் கவலைக்கு ஆறுதல் கூறினார். போகர் திருமூலர் காலத்தை சேர்ந்தவர் என்றும், தமிழகத்தில் இருந்து சீன தேசத்திற்கு சென்று அங்கே பலகாலம் வாழ்ந்திருந்து சீன மொழியில் பல நூல்களை செய்து பின்னர் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்து பழனி மலையில் வசித்த பழனி தண்டபாணி சிலையை நவபாஷண கட்டில் தயாரித்தார் என்றும் அவருடைய வரலாறு பேசப்படுகிறது. போகர் முனிவர் தமிழில் ஏராளமான நூல்களை ஏற்றிருந்த போதிலும் அவற்றை விட மிக மிக அதிகமாக சீன மொழியில் இயற்றியுள்ளார். சீனாவில் அவருக்கு போ யாங் என்ற பெயரும் என்றும் வா உ சியு என்ற பெயரில் சீனாவின் தலைசிறந்த ஞானி என்று கொண்டாடப்படுகிறார் என்றும் போகரை பற்றி நீண்ட ஆய்வுகள் செய்துள்ள பேராசிரியர் ராமைய யோகி தமது போகர் சத்தகாண்டம் நூலின் பதிப்புரையில் கூறியுள்ளார். போகர் முனிவர் சீன தேசத்தில் போ யாங் என்ற சீனரின் உடலில் கூடுவிட்டு கூடு பாய்ந்து சீன நாட்டவராக வாழ்ந்தார் என்றும், சீன தேசத்திலிருந்து போக முனிவரை புலிப்பாணி என்பவர் அழைத்து வந்தார் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. போகர் சீன தேசத்திற்கு செல்வதற்கு முன்புதான் கொங்கணவர், கருவூரார், இடைக்காடர், சட்டைமுனி போன்ற சீடர்கள் அவருடன் இருந்ததாகவும், சீனத்தில் இருந்து அவருடைய சீடராக திரும்பி வந்தவர் புலிப்பாணி மட்டுமே என்றும் கூறப்படுகிறது. சீன நாட்டில் நெடுகாலம் வாழ்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்தபோது சீனர் உடலிலே வந்தாரா அல்லது தமது பழைய உடலோடு வந்தாரா என்பதும் தெரியவில்லை. அகத்தியர் தமது சௌமிய சாகரத்தில்
போகர் இயற்றிய நூல்களின் பட்டியலை தருகின்றார். அவை என்ன என்று பார்க்கலாம். போகர் 12,000, சப்தகாண்டம் 7,000, போகர் நிகண்டு 1700, போகர் வைத்தியம் 1000, போகர் வைத்தியம் 700, போகர் சரக்கு வைப்பு 800, போகர் ஜனன சாகரம் 550, போகர் கற்பம் 360, போகர் உபதேசம் 150, போகர் ரணவாகடம் 100, போகர் ஞான சாராம்சம் 100, போகர் கற்ப சூத்திரம் 54, போகர் வைத்திய சூத்திரம் 77, போகர் மூப்பு சூத்திரம் 51, போகர் ஞான சூத்திரம் 37, போகர் அட்டாங்க யோகம் 24, போகர் பூஜா விதி 20. இவைகளில் போகர் 12,000 மற்றும் ரணவாகடம் நூல்கள் கிடைக்கவில்லை. போகரின் நூல்கள் யாவுமே அமுதமாகும் என்று காகபுசுண்டர் தமது பெருநூல் காவியம் 144வது பாடலில் கூறியுள்ளார். போகர் சித்தருக்கு 63 சீடர்கள் இருந்தனர். அவர்களுக்கு அஷ்டாங்க யோகங்களை கற்பித்து, இனி நீங்கள் வெளியில் போய் கற்றுக்கொண்ட வித்தைகளை பரிசோதித்து பாருங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார். 63 பேரும் நாடெல்லாம் சுற்றி பார்த்து பின்னர் விண்வெளியில் தாவி அங்கு உள்ள 6 குலங்களையும் நன்றாக பார்த்து கொண்டு மனோன்மணி தேவி எழுந்தரில் இருக்கும் இடம் வரை சென்று சிலம்பொலி கேட்ட பின் பூவுலகில் மேருமலையை வலம் வந்து வணங்கிய பின் கீழிறங்கி வந்து போக முனிவரை வணங்கினார்கள். போகர் சித்தர் மகிழ்ச்சி அடைந்தவராக, இனி சிறிது காலம் சமாதியில் இருங்கள் என்று கூறி அனுப்பிவிட்டு தாமும் சுகனங்க மரத்தின் கீழ் சிவயோகத்தில் அமர்ந்தார். தாம் யோக வலிமையினால் அளப்பரிய சக்திகளை பெற்றார். தாம் பெற்ற அரிய சக்திகளை மக்களின் வாழ்வு நலம் பெற பயன்படுத்தினார். தாம் சித்த சக்திகளை பெருக்கிக் கொள்ள இமயமலை, மேருமலை முதலான இடங்களுக்கு சென்று அங்கு தவம் செய்யும் சித்தர்களிடமிருந்து காயகல்ப இரகசியங்களை கற்றுக்கொண்டார். ஒரு நாள் இளம் வயதில் மரணமடைந்த இளைஞன் ஒருவனின் மனைவியை கண்டார். அவளின் விதவை கோலம் அவரது நெஞ்சை வெகுவாக பாதித்துவிட்டது. இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவினி மந்திர சக்திகளை பெற மேருமலையின் அருகில் இருக்கும் நவநாத சித்தர்களை சமாதியை அடைந்தார். 9 சித்தர்களும் போகருக்கு தரிசனம் தந்தனர். போகரும் இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவினி மந்திர வித்தைகளை கற்றுத்தருமாறு கேட்டார். இந்த மக்கள் இப்படித்தான் இருப்பார்கள். தாம்பிகமும் ஆரவாரமும் மக்கள் கண்களை மறைக்கின்றன. என்னத்தான் துன்பம் வந்து துடித்தாலும் திருந்தி வாழ மாட்டார்கள். அலை அலையாக இறந்து போவார்கள். அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தக்கபடி மறுபடியும் பிறப்பார்கள். அவர்களுக்காக நீ வருந்தாதே, தவத்தை செய், போ என்று போகருக்கு அறிவுரை கூறினார். ஆனால் போகர் மறுபடியும் இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் மந்திரத்தை சொல்லித் தரும்படி வற்புறுத்தினார். பொறுமை இழந்த சித்தர்கள், போகா, தெய்வ நீதிக்கு எதிராக நீ செயல்படுகின்றாய். நீ கற்றுக்கொண்ட வித்தைகளால் இறை நிந்தனைத்தான் அதிகமாகும். அதனால் நீ கற்றுக்கொண்ட எல்லாமே மறந்து போய்விடும், போ என்று சாபம் அளித்தனர். போகர் திடுக்கிட்டார். உலக மக்களின் நல்வாழ்விற்காக பாடுபட்டதற்கு பலன் இதுதானா என்றால் நான் இங்கேயே இறந்து விடுகிறேன் என்று கூறி அழுதார். சித்தர்கள் அவரை தடுத்து, ஏராளமாக உள்ள காயகல்ப முறைகளில் சிலவற்றை அறிந்து நீ இறந்து போனால் அது பொதுமக்களுக்கு மட்டுமல்ல, சித்தர்களின் உலகத்திற்கே கூட பேரிழப்புத்தான். தகுதி உள்ளவர்களுக்குத்தான் காயகல்ப முறையை சொல்லிக் கொடு. அவர்களை நீண்ட காலம் வாழவை. மரணம் அடைந்தவர்களுக்காக மனதை குழப்பிக் கொள்ளாதே என்று அறிவுரை கூறினார்கள். அதுவரையில் போகர் அறிந்திராத காயகல்ப முறைகளையும் கற்றுக் கொடுத்து மறைந்தனர். போகர் அந்த இளைஞனை பிழைக்க வைத்தாரா
என்பதை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.